வணக்கம் நண்பா. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நல்ல குதூகலமான செய்தி. பாகிஸ்தான் அணி மரண அடி வாங்கியிருக்காங்க இங்கிலாந்து கிட்ட. தோல்வினா சாதாரண தோல்வி இல்ல. ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 103 ரன் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றிருக்கு இங்கிலாந்து அணி. சொல்லுங்கப்பா, ரொம்ப சந்தோஷம். 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர ஆட பாகிஸ்தான் அணி இங்கிலாந்துக்கு போயிருக்குங்க. முதல் டெஸ்ட் போட்டியில டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிய பேட்டிங் பண்ண சொன்னாங்க. பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 171 ரனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 409 ரன் அடிச்சாங்க. 238 ரன் பின்தங்கி இரண்டாவது இன்னிங்ஸ் ஆடின பாகிஸ்தான் அணிக்கு இரண்டாவது இன்னிங்ஸ் வெறும் 135 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி படு மோசமான தோல்வியை பதிவு பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் அணி. பாகிஸ்தான் அணி 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து அடிச்ச ரன் 306 ரன்னு தான். இந்த 306 ரன்லயும் ஒரு பிளேயர் கூட ஒரு 6 கூட அடிக்கல. இந்த ஒட்டுமொத்த மேட்சுக்கே இங்கிலாந்து அணியையும் சேர்த்து பாகிஸ்தான் அணியையும் சேர்த்து ஒரே ஒரு 6 தான் அடிச்சிருக்காங்க. அதுவும் அடிச்சது யாருன்னு பார்த்தா பவுலர் சோப்ரா ஆர்ச்சர் ஒரே ஒரு 6 அடிச்சிருக்காருங்க. நல்ல அருமையான மேட்ச்ல என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் போட்ட ஒல்லி ராபின்சனுக்கு வழங்கப்பட்டது. ஜாஸ் டாங்கும் 8 விக்கெட் வீழ்த்தியிருந்தாரு. இந்த 3 டெஸ்ட் போட்டிகள்லயுமே பாகிஸ்தான் படுகேவலமா தோக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.